இன்றைக்கி ஆஜர்படுத்துகிறாங்க விழுப்புரம் கோர்ட்டில். இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு தீர்ப்பு வருதுங்க. கனிம வள கொள்ளைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குன்னு சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சாரம் போகிறவன தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. கனிம வள கொள்ளையில் கனிம வளம் கொள்ளையடிக்கிறதா சொல்லி உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏவே எங்கள் செய்தியாளர் நியூஸ் தமிழ் செய்தியாளர் தாக்க உள்ளான செய்தியில் வெளியாகுது. இல்லை, அந்த செய்தியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. தொடர்ச்சியாக கனிம வளம் இல்லை நான் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படிலாம் நடக்குதுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த செய்தியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா காலையில் நேற்று தலைவர் வர்றாருன்ட்டு நைட்டு பூரா நாங்கள் விழிச்சிருந்தோம். அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ சிஎம் அனுப்பிச்சி விட்டு அப்படியே நேராக வரோம். இன்றைக்கி இப்போ அதை முடிச்சிருக்கோம். இனிமேல் தான் போய் என்ன நடந்தது என்னங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஏதாச்சும் தவறு இருந்தால் அதை உடனே மாற்றுறதுக்கு உண்டான வழிகளை பண்ணுறோம். வெளியிலிருந்து வர்றது பலது கற்பனையாக இருக்கலாம், அல்லது எதிர்க்கட்சிகளுடைய அது ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தாக்கப்பட்டது